மாதமான மாசியில் வரும் புனித நாள்தான் மாசி மகம். இந்த நாளில் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் அதிசய தருணம் ஏற்படும். புராணங்கள் கூறுவது என்னவென்றால், அந்த நாளில் தேவதைகள் பூலோகத்திற்கு இறங்கி புனித நீர்நிலைகளில் நீராடி தங்கள் பாவங்களை நீக்கிக் கொண்டார்கள். ஒரு காலத்தில் தேவதைகள் தங்கள் பாவங்களால் கவலைப்பட்டு சிவபெருமானை நாடினர். அப்போது சிவன் அருள் செய்து மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் புனித நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்று அருள்வாக்கு வழங்கினார். அதனால்தான் இன்றும் இந்த நாளில் கடல், நதி, குளம் போன்ற நீர்நிலைகளில் நீராடுவது மிக புண்ணியம் என நம்பப்படுகிறது. கோவில்களில் உற்சவ மூர்த்திகள் வெளியே கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறும். முன்னோர்களுக்கான தர்ப்பணம் செய்தால் அவர்கள் ஆத்மா திருப்தி அடையும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். இசை சிறிது உயர்கிறது. அதேபோல் பௌர்ணமி என்பது முழு நிலா நாள். இந்த நாளில் நிலவொளி முழுமையாக பிரகாசிக்கிறது. சாஸ்திரங்கள் கூறுவது நிலா மனதை குறிக்கிறது. அதனால் பௌர்ணமி அன்று மன அமைதி அதிகரிக்கும். சிவபெருமான் தன் ஜடையில் சந்திரனை அணிந்திருப்பதால் பௌர்ணமி நாள் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் விரதமிருந்து தியானம் செய்தால் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும். ஜபம், பூஜை செய்து